73 கூட்டமாக என்னுடைய உம்மத்துகள் பிரிவாக, அதுல 72 கூட்டம் எங்க போகும்? நரகத்துக்கு போகும். ஒரு கூட்டம் ஜன்னத்துக்கு போகும். அதாவது சும்மா மொத்தம் 73 கூட்டத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு சும்மா லேசா கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு கிரவுண்ட் உண்டு, எவ்வளவு பெரிய மக்கள் உண்டு. அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துக்குள்ள 72 கூட்டம் எங்க போகுதா? நரகத்துக்கு போகும். ஒரு கூட்டம் மட்டும் ஜன்னத்துக்கு போகும். அப்ப அந்த ஜன்னத்துக்கு போற கூட்டத்தை போயிட்டு ஆராய்வு செஞ்சா, ஆராய்தல் செஞ்சா, சிந்தனைக்கு எடுத்தா, அவங்க எந்நாளும் எந்நேரமும் கலிமாவை சிந்திக்கிறதும், கலிமாவை முராக்கபா பண்றதும், கலிமாவை நினைவுபடுத்துறதும், உள்ளத்துல அந்த கலிமாட விளக்கத்தை விளங்குறதும், உள்ளத்துல அந்த கலிமாவை தரிப்படுத்தி திக்ர் செய்யறதுமாக, இப்படி கலிமாவுக்குள்ளேயே அதிகமாக மூழ்கிற மக்களா இருப்பாங்க. பிடிச்சு தர விஷயம் விளங்குதா? இப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் எடுத்து பாருங்க. எல்லாரும் கலிமா சம்பந்தப்பட்ட விளக்கம், கலிமா சம்பந்தப்பட்ட தியானம், கலிமா சம்பந்தப்பட்ட திக்ர், கலிமா சம்பந்தப்பட்ட சிந்தனை, கலிமா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே அன்றாடம் தொடர்பாக இருந்து அதை ஆராய்வு செஞ்சு அதுக்குள்ளேயே மூழ்கிறாளா, அதுக்குள்ளேயே வாழ்றாளா? அது ஒரு கச்சல்லியாச்சு, அது விஷயம் முடிஞ்சு. அது இப்ப நான் நினைக்கும் 10 வருஷமா ஒருத்தன் செல்லாதவனையும் இருப்பான், 10 மாசமா அதை என்னென்று கவனிக்காதவனும் இருப்பான். அதை கவனிக்கணும், செல்லணும். அது நாம் செல்லிட்டோமே, வணக்கத்துக்குரியதா என்ன அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, செல்லி முடிச்சாச்சு. விஷயம் முடிஞ்சா இல்லையா? அது மகிழ்ந்தோம் எந்த அடிப்படையை செல்லி போட்டு இப்ப தொழுகணும், புசக்காத்து, ஹஜ் என்று சொல்லி இதுக்குள்ள வந்து இதை செயற்படுத்திக்கிட்டு இதுக்குள்ள மூழ்கிற மக்கள் தான் இப்ப அதிகமாக இடிக்காலே அல்லாமல் கலிமாவை எடுத்து கலிமாவை முராக்கபா பண்ணி கலிமாவை தியானம் செஞ்சு அல்லாவை நினைவுபடுத்துற, உள்ளத்துல அல்லாவை தரிப்படுத்தி திக்ரு செய்கிற மக்களாக இருக்காங்களா? என்னாலும் கலிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதும், கலிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளங்குறதும், கலிமா என்றா என்ன என்று நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் என்று முயற்சி எடுக்கிறதுமாக உலகத்தில ஒரு கூட்டம் இருந்தா அந்த கூட்டம் கண்டிப்பா ஜன்னத்துக்கு போகும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை அபூ ஹுரைரா அவங்க தேடிட்டு போனவங்ககிட்ட சுருக்கமா சொல்றது, தன் சப்பாத்தை கொடுத்து, நான் இப்படி ஒரு தோட்டத்துக்கு இருக்கேன், இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டு வெளியே போங்க, இன்னும் யாரும் கேட்டா இந்த சப்பாத்தை காட்டுங்க, சந்திச்சதுக்கு அடையாளமா இந்த சப்பாத்தை காட்டுங்க. காட்டி போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஒருவர் கலிமா சொன்னால், அப்ப அரபு மக்கள் அரபியிலேயே செல்லக்குள்ள அவரோட தாய்ப்பாசையா இல்லையா? அப்ப அவங்க அந்த சொல்ல வாயால உச்சரிக்கக்குள்ள அந்த சொல்லுக்குரிய கருத்தவோட உள்ளத்துல உணரப்படுமா இல்லையா? இப்ப நாம தமிழ் பேசுற மக்கள், நாம எவ்வளவுதான் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வாயால உச்சரிச்சாலும் நாம உச்சரிக்கிறதுக்கும் ஒரு கிளி இருக்கே, வீட்டுல நாம வளர்ப்போமே கிளி, கூட்டுக்கோ போட்டு, அதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுத்து அதையும் சொல்லுமா இல்லையா? அது சொல்றதுக்கும் என்னையாவது வித்தியாசம் இருக்கா? நாம லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு நாம சொல்றதுக்கும் ஒரு கூட்டுக்குள்ள கிடக்கிற கிளிக்கு சொல்லி கொடுத்து பழக்கி அதுவும் ஒவ்வொரு நாளும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சத்தமா செல்லுது, அது சொல்றதுக்கு இடையில என்னையாவது வித்தியாசம் இருக்கா? அப்ப அந்த வித்தியாசம் என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்ற நேரத்தில அது தாய்மொழியாக இருந்தா நாம என்ன செய்வோம்னா, அந்த சொல்லுக்குரிய அந்த வசனத்துக்குரிய கருத்தை உள்ளத்துல உணர்வோம். இன்னதுதான் நம்ம சொல்றோம், இன்னதுதான் நம்மளோட நாவால சொல்லப்படுகிறது. அப்ப நம்மளோட தாய்மொழி இல்லாம நாம அரபு மொழியில நாம சொல்றதால நாம சொல்ற களிமா கிளிப்புள்ள செல்றதுக்கு ஒத்ததாக அமையுது. அப்ப நாம என்ன செய்யணும்? முதல் களிமாவை நம்மளோட தாய்மொழியில விளங்கி அறிஞ்சி சொன்னத்தான் அந்த சொல்லுக்குரிய கருத்து நம்மளோட உள்ளத்தில என்ன செய்யப்படும்? உணர்ற இடம் வரும், உணர்ற நிலை வரும். அப்ப இப்ப அபூ ஹுரைரா அவங்க ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு வெளியே வர உமர் வார வந்த உடனே உமர் வந்துகிட்ட, நான் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சேன், இன்னாருக்கு சப்பாத்து என்று காட்டி போட்டு, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லுகிறாரோ அவர் நிச்சயமாக சுவனம் நுழைவார், ஜன்னத்தில் நுழைவார் என்று அபூ ஹுரைரா அவர்கள் உமர்கிட்ட சொல்றாங்க.
நான் விரிவா சொல்லல விஷயத்தை, நீங்க அந்த வரலாறு அந்த ஹதீஸை போய் பாருங்க. ஒரு பெரிய சம்பவம் சுருக்கமா சொல்றோம் விஷயத்துக்கா, ஒரு விஷயத்தை விளங்குறதுக்கா. அப்ப உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாங்க, எடுத்த எடுப்புலையே அபூ ஹுரைராக்கு அடியோட போட்டுடுறாங்க. போட்ட உடனே இப்ப 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துடுது. வந்த உடனே 2 பேரும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலே, உமர் கேட்காங்க, நீங்க இப்படி அபூ ஹுரைரா அவர்கிட்ட சொன்னீங்களா? வந்த உடனே ஓ நான் சொன்னேன். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா, இந்த மக்கள் அந்த செஞ்சுட்டு இருக்கிற அமலையில விட்டுருவாங்களே ரெண்டு உமர் அலி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. சொன்னா அப்படியா, அப்ப சரி, அப்ப சொல்ல வேணாம் விடுங்க ரெண்டு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இது மேலோட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் செல்லக்குள்ள அபூ ஹுரைரா அவர்களுக்கு விளங்குது களிமா சொன்னா கண்டிப்பா ஜன்னத்துக்கு போவாகதான். ஏன், அவங்களோட தாய்ப்பாசையில அவங்க சொல்லக்குள்ள அன்னரம் அவங்களோட உள்ளத்தில அந்த களிமாவுடைய கருத்து சரியான முறையில உணரப்படுகிறது, உணரப்பட்டிருக்கு, உணர்த்தி கொடுத்திருக்காங்க ரசூல். அப்ப உணர்த்தி கொடுத்ததால அந்த ரசூல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் களிமா சொல்கிறாரோ அவர் ஜன்னத்தில் நிச்சயமாக நுழைவார் என்றது அபூ ஹுரைரா அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, விளங்கிருக்கு, விளங்குற நிலை அங்கே இருந்திருக்கு. அதனாலதான் மாறி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லக்குள்ள, யார் ரசூல் அப்படி சொன்னா இப்ப இந்த அமல் எண்ணத்துக்கு அதெல்லாம் ஒன்றுமே அவங்க ஐநீ கேட்கல. அத சொன்னத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வர உமர் அலிகிட்ட சொன்ன உடனே உமர் அலி என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைராவும் ரசூலுல்லாஹ்வும் சின்னத்தை மறக்கல. இன்னைக்கு அபூ ஹுரைரா ரலியும் ரசூலுல்லாஹ்வும் சொன்ன அந்த விஷயத்தை மறக்காம இதை சொன்னா மக்கள் அமல விட்டுருவாங்க ஏண்டா இன்னைக்கு உமர் அலிக்கும் வழங்கிருக்கு விஷயம். இல்லாட்டி அவர் என்ன செஞ்சிருக்கணும், அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா வச்சுன்னா ஜன்னத்தில் நுழையலாமண்டா, அப்ப நாங்க என்னத்துக்கு அமல் செய்ய 2 வகை கேட்டிருக்கணும். இப்ப ஐநைக்கு அவர் கேட்டிருக்காரு மக்கள் அமல விட்டுருவாங்களே என்றா இவங்க எல்லாருக்குமே நாம அமல் செய்யறோம் எண்ணத்துக்காக என்கிற அந்த நோக்கம் தெரிஞ்சிருச்சு. ஆனா களிமா வச்சுன்னா நிச்சயமாக ஜன்னத்துக்கு போகலாம் என்கிற அந்த கருத்தும் உள்ளத்துல என்ன செய்திருக்கு, தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு அது தாய்மொழி. அப்ப அவங்களோட தாய்மொழியில அவங்களோட தாய் பாசையில அன்னரம் அந்த சொல்ல கொண்டு ரசூல் உணர்த்தின கருத்து அவங்களோட உள்ளத்தில உணரப்பட்ட நிலையில இருந்திருக்கு. உணரப்பட்ட நிலையில இருந்ததாலதான் ஐனைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை அபூ ஹுரைரா மறுக்கையும் இல்லை, அபூ ஹுரைரா வந்து சொன்ன விஷயத்தை உமர் அலி வந்து மறுக்கையும் இல்லை. ரசூலுல்லாவும் அபூ ஹுரைரா ரலியும் உமர் அலியும் 3 பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்னா அவர் ஜன்னத்துக்கு போவாரு என்று சொல்லப்பட்ட விஷயத்தை மறுக்கல. முக்கியமான பாயிண்ட். ஆனா இன்னைக்கு மறுத்த என்னடா, இதை இப்ப சொல்லிட்டோம்டா, இதை இப்படி மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டா மக்கள் என்ன செஞ்சு அமல விட்டுருவாளே, களிமாவை எடுத்துக்கிட்டு களிமாவோடைய ஜன்னத்துக்கு போற முயற்சியை எடுத்துடுவாங்க, செஞ்சிடுவாங்க. அப்ப யார சொல்ல இந்த அமலை என்ன செய்யற எந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கே அல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த களிமாவை சொன்னா அவர் ஜன்னத்தில நுழைவார், அவர் ஜன்னத்துக்கு போவார் என்ற கருத்தை, என்ற அர்த்தத்தை அங்க யாருமே மறுக்கல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 10 சஹாபிகளை காட்டி இவங்க ஜன்னத்தில இருக்காக, இவங்க ஜன்னத்துக்குரிய ஆக்கள் என்று அடையாளம் காட்டினாலா இல்லையா? அப்படி அடையாளம் காட்டுற அளவுக்கு அந்த 10 சஹாபிகளுடைய நிலைமையும் எண்ணத்தை கொண்டு அங்க வந்திருக்கின்ற அடிப்படையை யோசிச்சா, அடிப்படையை ஆராய்வு செஞ்சா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற களிமாவை விளங்குறதுல, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற களிமாவை சிந்திக்கிறதுல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற களிமாவை மனதில ஒருநிலைப்படுத்துறதுல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற களிமாவை கொண்டு உணரப்படுற கருத்தை உள்ளத்தில சரிப்படுத்துறதுல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற களிமாவை கொண்டு உணரப்பட்ட கருத்தை பதிச்சு தரிச்சு நழுவ விடாம பாதுகாக்கிற விஷயங்கள்ல அவங்க எல்லாரும் தீவிரமா இருந்திருக்காரு. எல்லாரும் அதுல மூழ்கிறவர்களாக இருந்திருக்கார். அந்த களிமாட கருத்தை உணர்ற விஷயத்திலே அவங்களோட வாழ்க்கை பூரணமா என்ன செஞ்சிருக்கு, இன்வால்வ் ஆயிடுச்சு.
அப்ப அந்த களிமாவை சொல்றவர் ஜன்னத்துக்கு போவாரு, ஜன்னத்துக்கு போற ஆளண்டா. இப்ப ஈனைக்கு அதை எந்த சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் மறுக்கையும் இல்லையேண்டா அந்த கட்டத்துல. அது உண்மையான ஒரு விஷயம், ஒரு ஹக்கான விஷயம். இப்ப உமர் ரலி வந்து தடுக்காம விட்டிருந்தா அபூ ஹுரைரா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படி போய் மக்கள் சொல்லிப்பா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி நீங்க களிமா வச்சிருந்தீங்களா நீங்க என்ன செய்வீங்க, ஜன்னத்துக்கு போயிடுவீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இன்றைக்கு அது என்னையா வந்திருக்கு நமக்கு? அது ஒரு சரித்திரமாகவும் முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கும். களிமாவை எடுத்தாலே ஜன்னத்துக்கு போகலாம், களிமாவை கொண்டு ஜன்னத்துக்கு போற வழி இருக்கி, களிமாவை கொண்டு ஜன்னத்துக்கு 10 சஹாபிகளை போயிருக்காக, போன சஹாபிகளை ஜன்னத்துல உள்ளவர்கள் என்று ரசூலுல்லாஹ் காட்டி இருக்காக என்று அந்த ஜன்னத்துக்கு போறது எதை கொண்டு எதனால என்கிற விஷயம் மக்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். மக்கள் தெளிவா விளங்கியிருப்பாங்க. மக்கள் தெளிவா விளங்கி அமலுக்குள்ள போய் இருப்பாங்க. அப்ப இந்த அமலை கொண்டு நாம கொள்கையில சரிபடணும், களிமாவுல உறுதிப்படணும். எந்நேரமும் நாம இந்த களிமாவை நினைவுபடுத்தி உள்ளத்தில சரிப்படுத்தணும். அப்ப களிமாவுக்குரிய கடமை என்ன? முதலாவது அச்சரப்புல இல்லாம உச்சரிக்கிறது. அது அந்த உச்சரிக்கிற அந்த பாச முதல் தாய்ப்பாசையா இருக்கணும். இப்ப எனக்கு விளங்காத அரபுல நான் உச்சரிச்சேன்டா கிளிப்புள்ள உச்சரிக்கிறதுக்கு நான் உச்சரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படி உச்சரிக்கிற அந்த வசனத்தை அந்த சொல்ல கிளிப்புள்ள விளங்கி அறியுமா? அது மாதிரியே போயிட்டு இப்ப காலம். இப்ப அது மாதிரிதான் மக்கள் களிமாவை எடுத்துக்கிட்டு போறாங்க. அது மாதிரிதான் களிமா வச்சிருக்கா, உச்சரிக்கிற உண்டாக வச்சிருக்காளே அல்லாமல் அடுத்த பரலான முதலாவது பருந்தே அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிக்கிற, 2வது பருந்தே அந்த உச்சரிச்ச களிமாவை விளங்கி அறிகிற. அந்த உச்சரிச்ச களிமாவை விளங்கி அறிகிற விஷயத்துக்குள்ள கிளி எடுக்கலாமா? ஆனா மனுஷன் எடுக்கலாமா? ஆனா களிமா விஷயத்துல மனுஷன் இப்ப எப்படி இருக்கான அந்த கிளிப்பிள்ளைக்கு ஒத்ததாகவே இருக்கான். விளங்கி அறிகிற விஷயத்தை செய்யறான் இல்லை. ஆனா விளங்கி அறிய வேண்டிய ஆற்றல் அவனுக்கிட்ட இருக்கு. விளங்கி அறியக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால மனிதனுக்கு களிமா வந்துச்சு, கொள்கை வந்துச்சு, வேதம் வந்துச்சு, ரசூல்மார் வந்தாக, நபிமார் வந்தாக, வழிகாட்டினாக. இது எல்லா விஷயமும் நடந்த மனிதர்களுக்கு காரணம் விளங்கி அறியக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்ப அச்சரப்பிழை இல்லாம உச்சரிச்ச அந்த களிமாவை அடுத்தது என்ன? விளங்கி அறியும். அப்ப இந்த விளங்கி அறிகிற விஷயத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்தானண்டா அந்த விளங்கி அறிகிற பகுதி அவன் தாய்மொழி, அவன் அடிப்படை பாஷைக்குள்ள வந்தா மட்டும்தான் முடியும். அப்ப அவனுக்கு என்ன செய்யணும்? அரபு மொழியில சொல்லப்பட்டிருந்தா தமிழ் மொழியில விளங்கி அறிகிற இடத்துக்கு வரும். தமிழ் மொழியில சொல்லப்பட்டிருந்தா அரபு மொழியில விளங்கி அறிகிற இடத்துக்கு வரும். அப்ப ஏதாவது அவனுக்கு புரியாத தெரியாத அவன் தாய்மொழி இல்லாத ஏதாவது ஒரு மொழியில சொல்லப்பட்டா அதை அவன் தெரிஞ்ச அவன் பழகின அவன் பேசுற அந்த தாய்மொழிக்குள்ள கொண்டு அவன் இதுக்கு சரியான அர்த்தம் என்ன, இது சரியான கருத்து என்ன என்று அவன் விளங்கி அறிகிற இடத்துக்கு வந்து அவன் விளங்கி அறியும். 2வது பறந்து இப்பதான் என்ன செய்யப்படுகிறது? அந்த விளங்கி அறிதல் என்ற விஷயத்தை கொண்டு நடக்குது. விளங்கி அறிஞ்ச உடனே 3வது பறந்து கடமை. அந்த விளங்கி அறிகிற நேரத்தில ஒரு கருத்தொண்டு அவனுக்கு பிடிப்படும். உள்ளம் அந்த களிமாவை கொண்டு ஒரு கருத்தொண்டை எடுக்கும். இல்லாட்டி உள்ளம் அந்த விளங்கி அறிகிறத கொண்டு ஒரு கருத்தை அந்த உள்ளம் உணர்ற இடத்துக்கு வரும். அப்படி உணர்ற இடத்துக்கு வந்த உடனே இப்ப அந்த உள்ளத்தில அந்த கருத்து விளங்குமா இல்லையா? கருத்து பிடிபட்டிருக்குமா இல்லையா? அப்ப அப்படி பிடிபட்ட அந்த கருத்தை உள்ளத்தில் அவர் என்ன செய்யணும்? 3வது கடமை பதிக்கணும். ஏன் பதிக்கணும்? இவ்வளவு காலமும் அவர் களிமாவை விளங்கி அறிஞ்சு ஒரு கருத்துக்கு வரல. களிமாவை விளங்கி அறிஞ்சு ஒரு கருத்தை எடுக்கிற இடத்துக்கு அவர் உள்ளம் இருக்கல. அப்ப அப்படிப்பட்ட உள்ளத்துல திடீரென்று சொல்லி ஒரு கருத்து இருக்குமா, நிலைக்குமா, தெரிபடுமா? அதனால அவர் என்ன செய்யணும்டா இப்ப அந்த விளங்கி அறிஞ்ச அந்த கருத்தை உள்ளத்துல முதல் பதிக்கணும். இது 3வது கடமை. 4வது கடமை நழுவ விடாம பாதுகாக்கும்.
ஏன் அதை நழுவ விடாம பாதுகாக்கணும்டா, அந்த பதிக்கிற கருத்திரிக்கே, அந்த பதிக்கிற தரிப்படுத்துற அந்த நேரத்திலேயே நழுவும், அந்த நேரத்திலேயே நழுவி மறந்து போய். அதனாலதான் அந்த மறக்கிற மறதியை நீக்கி அந்த கருத்தை நழுவ விடாம அந்த உள்ளத்துல களிமாவை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இது 4வது கடமை. இதை உஸ்தாது எப்படி சொல்றாங்க? களிமாவை கூறுவோர் முஸ்லீம் என்றாவார், கருத்தினை உணர்ந்தோர் மூமின் என்றாவார், நழுவாமல் காத்தோர் நலம் பெற்று வாழ்வார் என்று ஒரு பாட்டுல சொல்றாங்க. அப்ப இப்ப இவர் உள்ளத்தில உணரப்பட்ட கருத்தை, 3வது கடமை, உணரப்பட்ட கருத்தை உள்ளத்துல பதிச்சிருக்காரு. இப்படி பதிச்ச அந்த கருத்தை 4வது என்ன செய்யறாரு, நழுவ விடாம பாதுகாக்கிற விஷயம் அவரோட உள்ளத்தில ஒரு மணித்தியாலம் நடந்தா போதுமா, ஒரு நாள் நடந்தா போதுமா, ஒரு கிழமை நடந்தா போதுமா, ஒரு மாதம் நடந்தா போதுமா, ஒரு வருஷம் நடந்தா? அப்படி என்றால் அவரு இறுதி மரணம், இயற்கை மரணம் வரும் வரைக்கும் உள்ளத்தில் அந்த கருத்தில் நழுவ விடாம பாதுகாக்கப்படணும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு செகண்டும் களிமா தரிப்படுத்தப்பட்டு அந்த தரிப்படுத்தப்பட்ட அந்த கருத்தை உள்ளத்தை விட்டு நழுவாம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும்டா. எந்நேரமும் எக்களமும் இவங்க எண்ணத்தோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களோட எது சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, இவங்களோட உள்ளத்தில எந்நாளும் எப்பையும் என்றென்றும் எதை நினைவுபடுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த களிமாவை எடுக்க வேண்டிய, இந்த கருத்தை உணர்ந்து உள்ளத்தில பதிச்சு நழுவாம பாதுகாக்க வேண்டிய இந்த களிமாவை அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி தமிழ்ல நம்முட பாஷையில நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த களிமாவை வணக்கத்துக்குரிய நான் என்று சொல்லி போட்டு ஒரு தரம் விட்டா, இந்த 73 கூட்டத்தில எந்த கூட்டத்துக்குள்ள வருவாங்க? அவளுக்கு களிமாவை பத்தி ஏதாவது விளக்கம் தெரியுமா? நபிமார்கள் எல்லாரும், ரசூல்மார்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு விஷயத்தை உலகத்திற்கு கொண்டாந்த ஒரு விஷயம் தான் என்ன? களிமா. ஒரே களிமா தான் எல்லாரும். அவருக்கு ஒரு களிமா, இவருக்கு ஒரு களிமா, அவருக்கு ஒரு களிமான்னு அல்லாஹ் என்ன செய்யல, வேறுபடுத்தி வேறையா கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பல. அப்ப 1,24,000 நபிமாரும் களிமாவுல ஒன்றுபட்டிருக்காளா இல்லையா? அப்படி களிமாவுல ஒன்றுபட்டு அந்த களிமாவையே மக்களுக்கு வந்து உணர்த்தி விளங்கப்படுத்தி உள்ளத்தில தரிப்படுத்தி நீங்க இந்த களிமாவை பிடிங்க என்று சொல்லி இருக்காகேண்டா, மக்களுக்கு அதை பரப்பி கொடுத்திருக்காளண்டா, அது சும்மா வாயில செல்லி போட்டு மறந்து போட்டு நம்மளோட பாட்டுல வாழ்ற வாழ்க்கையா களிமாவுடைய வாழ்க்கை? அப்படி வாழ்றவங்க யாரும் அந்த களிமாவை கொண்டு ஜன்னத்துக்கு போற கூட்டமாக இருப்பார்களா? அப்படி இருக்கிற யாரும் அந்த களிமாவை கொண்டு நாங்கள் ஜன்னத்துக்கு சுவரா போவோம். ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்துல சஹாபிகள், இந்த 10 சஹாபியும் ஜன்னத்து வாசிகள் தான். இன்றைக்கு செல்ற நிலையிலேயாவது இருக்காங்களா? செல்லுவாங்களா? அப்ப விளங்குதா? 73 கூட்டத்துல ஒரு கூட்டம் எதை அச்சரப்புல இல்லாம உச்சரிச்சு, எதை விளங்கி அறிஞ்ச கருத்தை உள்ளத்துல சரிப்படுத்தி, அந்த சரிப்படுத்தின கருத்தை நழுவ விடாம இந்த களிமாவுடைய இந்த 4 கடமைகளையும் ஒரு நாள் செஞ்சு போட்டு, ஒரு மணித்தியாலம் செஞ்சு போட்டு, ஒரு நேரம் செஞ்சு போட்டு இல்லாம அவங்க வாழ்க்கை முழுமையாக இந்த களிமாவையை நினைவுபடுத்தி, உள்ளத்துல இந்த களிமாவையை தரிப்படுத்தி, உள்ளத்துல இந்த களிமாவுடைய கருத்தை உணர்ந்து, அந்த உள்ளத்துல இந்த உணரப்பட்ட அந்த கருத்தை நழுவ விடாம நலம் பெற்று வாழ்ற இந்த வாழ்க்கைக்குள்ள முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காளண்டா, இந்த களிமாவுக்குரிய மக்கள் யாரு? இன்றைக்கு களிமாவை பத்தி பேசிக்கிட்டு இந்த உலகத்துக்கு பரப்பி கொடுத்துட்டு இருக்கிற மக்கள் யாரு? அந்த 72 கூட்டத்துக்குள்ள இந்த கூட்டம் வருமா?
அப்ப ரசூலுல்லா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்ககிட்ட சப்பாத்த செருப்பை கொடுத்து இந்த செருப்பை காட்டி யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இந்த கலிமாவை சொல்கிறாரோ அவர் நிச்சயமாக ஜன்னத்தில் நுழைவார் என்று சொன்ன ரசூலுடைய வார்த்தை, ரசூல் சொன்ன அந்த விஷயம் பொய்யாக இருக்குமா, பொய்யாக மாறுமா? அப்ப அதுக்கு அபூ ஹுரைராவும் விளங்கியிருந்தாக, உமர் ரலியும் விளங்கியிருந்தாக, ரசூலுல்லாஹும் இத ஜன்னத்தில இருந்துகிட்டே இதை சொல்லியிருக்காங்க, இல்லாம சொல்லியுமே இல்லை. அப்ப சொல்ற நேரத்துல ஜன்னத்தில இருந்துகிட்டேன்னு இந்த களிமாவை எடுத்தா நான் இருக்கிற இந்த ஜன்னத்தில இருக்கலாம்னா அவங்க ஐனைக்கு தன்னிலையில அவங்க ஜன்னத்தோட நிலையை உணர்ந்துகிட்டு இருந்தது ஒரு மறைவான விஷயம். அது உணர்றவங்களுக்கு தான் பிடிப்படும். அதுக்கு ஆதாரம் கேட்டீங்களா ஹதீஸ் கொண்டாகலாம். களிமா தான் அதுக்கு ஆதாரம். நீங்க களிமாவை முறையாக எடுத்து களிமாவை முறையா விளங்கி அறிஞ்சு களிமாட கருத்தை நீங்க முறையாக உங்களோட உள்ளத்துல பதிச்சு நழுவ விடாம பாதுகாத்தா நாங்களே எங்கட அனுபவத்துல உணர்ந்ததை உங்களுக்கு சொல்றோம், நிச்சயமா களிமாவை கொண்டு ஜன்னத்துக்கு போகலாம். அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சு அணுக வேண்டிய முறையை கரெக்டா செஞ்சா அந்த களிமாவை கொண்டு ஜன்னத்துக்கு போகலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் ஒன்று சுருக்கமா சொல்றேன், நீங்க ஆராய்வு செஞ்சு எடுங்க. அமல்களை கொண்டு ஜன்னத்துக்கு போகலா என்று சொல்லி ரசூல் சொன்ன அந்த விஷயத்தை உடனே யார சொல்ல நீங்க தான் அமல் செய்ய நீங்க நீங்க செல்லினத்தை நம்பித்தானே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன இப்படி சொல்ற என்ற உடனே இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கூட என்னுடைய அமலை கொண்டு ஜன்னத்துக்கு நுழைய முடியாது, அல்லாஹ்வுடைய கருணை இருந்தாலே அன்றி. அல்லாஹ்வுடைய கருணை கிடைச்சாத்தான் நம்ம போகலாம். ரெண்டு ஐனிக்கு அமலை கொண்டு ஜன்னத்துக்கு போகலா அந்த அதுல வலியுறுத்தி போட்டு அடுத்த கட்டம் அல்லாஹ்வுடைய கருணை இருக்கணும், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கணும். அப்ப அந்த கருணையும் அந்த கருணை கிடைக்கிற இடமும் முதல் களிமாவை கொண்டு அமையும். அந்த களிமாவை கொண்டு அமைஞ்சு அந்த கருணைக்குள்ள போகாம ஜன்னத்துக்கு போகலாம். இப்ப களிமாவை கொண்டு அமைகிறேன், களிமா என்ன செய்யப்படணும்? 10 வயசுல சொல்லித்தந்து மதர் குருவா மதசாவில் மூளை மாதிரி ஓதி கொடுக்கக்குள்ள ஓய் தரக்குள்ள நமக்கு சொல்லி தந்தாலே போதுமா? அப்படி போதும் பண்ணி இருக்கிற மக்கள் இன்றைக்கு கோடி மக்கள் இருக்காளா இல்லையா? இவங்க 73 கூட்டத்துக்குள்ள எந்த கூட்டத்துக்குள்ள வருவா? 72 கூட்டத்துக்கு வர மாட்டாளா? ஏன்னா இவங்களுக்கு களிமா வேண்டா இன்னே தெரியாது. இன்னும் அதை அச்சர பிள்ளை இல்லாம உச்சரிக்கையும் இல்லை முதலாவது கடமை, 2வது அதை விளங்கி அறிகிற 2வது கடமை செய்யவும் இல்லை, 3வது விளங்கி அறியக்குள்ள ஏற்படுற கருத்து உள்ளத்துல உணரப்படையும் இல்லை. அப்படி உணரப்படுற அந்த 3வது கடமை அதை பதிக்கிற வேலையை செய்யவும் இல்லை. 4வது அதை நழுவ விடாம பாதுகாக்கிற இந்த 4 கடமையும் களிமாவுக்குரிய பருளாக செய்யப்படலையே. செய்யப்பட்டா அவங்க எந்நேரமே அவங்களோட உள்ளத்துல களிமாவுடைய கருத்து உணரப்பட்டுக்கிட்டு இருக்குமே, களிமாட கருத்தை உணர்ற கல்பாக மாறிக்கிட்டு இருக்குமே. இப்படி உள்ளம் மாறினா, உள்ளம் அந்த களிமாவை உணர்ந்தா அந்த களிமாவை சொன்னவரு உள்ளத்தால அதுல கருத்தையும் உணர்வாரா இல்லையா? களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்கிறா என்றோ சதுகாரு. அப்ப இப்படி இந்த களிமாவுடைய கருத்து உணரப்படுற கல்பாக மாற்றம் அடைஞ்சா, கல்பு மாறினா உள்ளம் மாறுபாடு அடையுமண்டா. அந்த மாறுபாடு அடைகிற அந்த உள்ளம் அந்த களிமாவை கொண்டு எதுக்குள்ள இறுக்கி, எங்க இறுக்கி, எந்த இடத்தை இறுக்கி, எங்க நுழையுது? ஜன்னத்திலே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த களிமா அரபுல சொல்லப்பட்டிருக்கிறது. அரபு பாச மக்களுக்கு அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு ஒஸ்தாது 35 வருட காலம் குர்ஆன் ஹதீஸுகளை ஆராய்வு செஞ்சு பிரட்டி புத்தகம் எழுதி தெளிவாக்கி இதுதான் அல்லாவும் நபிமார்களும் நாடிய பொருள் என்று நிரூபணம் செஞ்சு நம்முட தாய்ப்பாசையில நமக்கு தரப்பட்ட, நம்முட தாய்ப்பாசையில் நாம அச்சரப்புல இல்லாம உச்சரிக்க வேண்டிய களிமா என்ன?
அல்லாவை தவிர சிருட்டி இல்லை. அப்ப இந்த சொன்ன வசனத்தை அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று இன்ன சொன்ன இந்த சொல்ல இந்த வசனத்தை விளங்கி அறிகிற இடத்துக்கு நாம வந்தோம்டா அச்சரப்புள்ள இல்லாம உச்சரிச்சுட்டோம். முதலாவது கடமை. இரண்டாவது, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்றா, சிருட்டி என்றா என்ன? படைப்பு. அப்ப அல்லாவை தவிர படைப்பு இல்லை என்று சொல்றோம் இல்லையா? அப்ப எனக்கு முதலாவது சிந்தனையை தூண்டும், விளங்கி அறிகிற தன்மையோட இன்னைக்கு எனக்கு ஏற்படும். ஏன் நான் என்ன யாருன்னு நம்பிட்டு இருக்கேன்? மற்றதெல்லாம் விடுங்க, மற்றதெல்லாம் எனக்கு சிருட்டியான்னு தெரியா, சிருட்டி இல்லைன்னு தெரியா. ஏனடா அது எனக்கு சொல்லி தந்த விஷயமும் மத்தாக்கள் சொல்லி நான் பதிச்ச விஷயமும் தான் எனக்கு இருக்கு இல்லையா? விளங்குதா? அப்ப நான் என்ன நம்பியிருக்கேன்? சிருட்டி என்று நம்பியிருக்கேன் இல்லையா? நான் ஒரு படைக்கப்பட்ட பொருள் என்று நான் ஒரு நம்பிக்கையை, ஒரு எண்ணத்தை வச்சிருக்கேனா இல்லையா? அப்ப உஸ்தாத் ஒரு பாட்டுல சொல்றாங்க, புலன்கள் ஊட்டிய புத்தறிவாலே புவியில் பிறந்ததாய் நம்புகிறார், ஆவதும் அழிவதும் மறுச்சியடா, இதை அறிந்து கொள்வதே புரட்சியடா என்று ஒரு பாட்டுல சொல்றாங்க. அப்ப ஈனைக்கு அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? நீங்க சொல்ல போறீங்க. இப்ப நீங்க சொல்லி பாருங்க ஒருக்கா. யாரு சொல்றா? நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாவை தவிர சிருட்டி இல்லை நீங்க சொல்ல போது நீங்க சொல்றீங்களா இல்லையா? நாவால சொல்லக்குள்ள சொல்ற இந்த சொல்ல நான் என்ன சொல்றேன் இந்த நாவால, இந்த வாயை கொண்டு நான் என்ன சொல்றேன் என்று உள்ளத்தால விளங்கணுமா இல்லையா? கொஞ்சம் விளங்குற இடத்துக்கு வாங்க வந்து இப்ப சொல்லுங்களேன், என்ன சொல்றீங்க? அது சொல்ற விஷயம் இல்லையே, அது உணர்ற விஷயம். நம்ம சொல்ல நிற்கும் அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று நம்ம சொல்றோம். சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சொல்ல இப்ப உள்ளத்தால விளங்கணும், உள்ளம் விளங்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நீங்க பெரியாக்கள் சொல்லுவீங்க. நாங்க சின்னாக்கள் சின்ன பாடம் படிச்சுட்டு இருக்கோம். அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொன்னா நான் இருக்கேன் சொல்றேன். நான் ரைட், நான் என்ன விளங்குதா? சொல்றேன் நான் என்ன வாங்க சிந்திக்கணும். முதல் நான் சிருட்டி இல்லை என்று சொல்லக்குள்ள நான் சிருட்டியா இருந்துகிட்டு சொல்லலாமா? அப்படி சொன்னா நான் உண்மை சொல்றேன்னா பொய் சொல்றேனா? அப்ப நான் அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி பொய்யே சொல்லிட்டு இருக்கலாமா? அப்ப அச்சத பிள்ளை இல்லாம உச்சரிக்கிறவங்க அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லிட்டு இருக்கிறது உண்மையா பொய்யா? அப்ப பிள்ளைங்க அறிகிற இடத்துக்கு வரக்குள்ள நான் சிருட்டி இல்லை என்று சொல்றேனே, நான் யாருப்பா? நான் சிருட்டியா இல்ல நான் சிருட்டி ஹர்த்தாவா என்று ஒரு சிந்தனை தொழில் படுறதுக்கு இந்த களிமா என்ன செய்யுது? உறுதுணை அமைதா இல்லையா? ஒரு சிந்தனையை இந்த களிமா அவருக்கு தூண்டுதா இல்லையா? சிந்திக்க சொல்லி இந்த களிமா அவரை தூண்டுமா இல்லையா? அப்ப ரசூல் இந்த களிமாவை விளங்கப்படுத்தி, இந்த களிமாவை சொல்லி, இந்த களிமாவை உள்ளத்தில தரிப்படுத்தி உணருங்க, என்ன நினைவுபடுத்துறதுக்கு மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுத்தாளா இல்லையா? அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி நினைவுபடுத்துறது நினைவுபடுத்துறதிலேயே மிகச் சிறந்தது. அப்ப அல்லாஹ்வை நினைவுபடுத்துறது மாபெரும் காரியம் என்று சொல்லி இந்த களிமாவையே அவர்களுக்கு உள்ளத்தில சரிப்படுத்த, நினைவுபடுத்த, சிந்திக்க, இந்த சிந்தனையை தூண்ட, தெளிவுபடுத்தி விளக்கம் கொடுத்தாளா இல்லையா? அத ஒரு 13 வருஷ வாழ்க்கைய வாழ்ந்தாளா இல்லையா சஹாபாக்களோட? அப்படி ஒரு பாரிய மந்திரத்தோட, ஒரு பாரிய மணக்கும் களிமாவோட அந்த களிமா விளங்கப்படுத்தப்பட்டிருக்கி, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கி, மக்கள் மத்தியில புரிய வைக்க கொடுக்கப்பட்டிருக்கி. அதே வேதம் செல்லுது களிமாவுல ஒன்றோ மணக்கிற களிமா இருக்கா, இன்னொரு களிமா களிமத்துல் ஹபீஸா நாத்த களிமா இருக்கா. நம்ம இப்ப இந்த விஷயத்தை எடுத்தோம்டா, நாம இப்ப இந்த எடுத்த விஷயத்தை விட்டு ஒரு பக்கம் போவோம். அதனால இன்னொரு ஒரு ஆட்டத்துக்கு அதை எடுப்போம். களிமத்து தையிபா, களிமத்துல் ஹபீஸா, 2 களிமாக்களை வேதம் செல்லுது. அப்படி என்ன நான் சின்ன களிமா ஹபீதா உள்ள சேருமா தையிபா உள்ள சேருமா என்று நான் சிந்திக்க வேண்டிய ஒரு கண்டிப்பான சூழலுக்கு என்ன செய்கிறேன்? நான் வர வேண்டியிருக்கு, வரணும். வராம சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாரு, இவங்க சொல்லிட்டாங்களே களிமா எடுத்துக்கிட்டு போயிடலாம்.
அப்ப அந்த நிலையை என்ன செய்யுதுண்டா, இந்த விளங்கி அறிகிற அச்சரப்பிழை இல்லாம உச்சரிச்ச களிமாவை அந்த விளங்கி அறிகிற பகுதிக்குள்ள இந்த உள்ளம் வந்த உடனே இப்ப உள்ளம் என்ன செய்யுது? அல்லாஹ் இல்லைன்னு யாரும் செல்ல போறது இல்லை. அல்லாஹ் இல்லைன்னு செல்லையும் முடியா. ஏன்? அவன் அகது, அவன் ஏகமாக இருக்கிற ஒருத்தர், நித்தியமா நிலையா இருக்கிறது. அவனை சிந்தனைக்கு எடுக்கலாமா? அவனை சிந்திக்கிற இடத்துக்கு போகலாமா? இல்ல சிந்திக்க சொல்லுதா? இல்ல நம்மளோட சிந்தனைக்குள்ள அந்த நிலை வருமா? அப்ப அதை சிந்திக்காதங்க, இங்க அதை சிந்திக்க போகாதங்க. ஆனா எதை சிந்திக்க செல்லுது? படைப்பை சிந்திங்க. உங்களோட சிந்தனை என்ன செய்யுங்க? படைப்போட சம்பந்தப்படுத்துங்க. 2 வழிகாட்டுதா இல்லையா? அப்ப தன்னை அறிகிறவன் நிச்சயமா தன்னுடைய நாயனை அறிவான் என்று சொல்லி ஏற்கனவே இந்த அனுபவத்தை பெற்றவங்க நமக்கு அதை சொல்லி தந்திருக்காளா இல்லையா? அப்ப இதை வச்சு நாம் பார்க்கக்குள்ள இந்த களிமாவும் என்ன செய்யுதுண்டா, அல்லாவை தவிர சிறுத்தி இல்லை என்று நான் நாவால சொல்ற இந்த சொல் உண்மையாகவே நான் சொல்றேன்டா, உண்மையாகவே சொல்லப்படணும்டா, உண்மையாகவே அந்த சொல் என்ற நாவை கொண்டு வரணும்டா, அந்த களிமாவை விளங்கி அறிஞ்சி என்ற உள்ளத்துல என்ன செய்யணும்? இந்த களிமா எனக்கு இதைத்தான் சொல்ல வருகுது, இதைத்தான் எனக்கு இந்த களிமா உணர்த்துது என்று இந்த கல்வி என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு கருத்தை சொல்லையா கருத்தையா? அப்ப சொல்லதே அல்லாவை தவிர சிறுத்தி இல்லைங்கிறது சொல்லண்டா, அந்த சொல்ல கொண்டு உள்ளத்துல ஒரு கருத்து உணரப்பட வேண்டி இருக்கு. அப்ப கருத்தை விட்டு விட்டு சொல்லழகில் மூழ்கிற கருமிக்கெல்லாம் கேடு கேடு கேடுதான் கருணை நபி விட்ட சாபம் உண்மைதான். அப்படி என்ன சொல்லுல மூழ்க சொல்லி நபி சொல்லல. சொல்லுல மூழ்கிற ஆட்களுக்கெல்லாம் கருண நபி கேடு வரட்டும் என்று சாபம் விட்டுருக்காரு. அப்படி என்றா அவங்க விட்ட அந்த சாபம் இந்த சொல்லுல மூழ்கிற எல்லாருக்கும் ஏற்படுமா இல்லையா? ஏற்பட்டா அவங்க எல்லாருமே 73 கூட்டத்துல 72 கூட்டத்துக்குள்ள வருவாங்களா? ஜன்னத்துக்கு போற ஒரு கூட்டத்துக்குள்ள வருவாங்களா? ஏன் அவங்க இன்னைக்கு அப்படி வாராக என்று அவங்க சொல்லுல மூழ்கிருக்காரு, சொல்லத்தான் வச்சுட்டு இருக்காரு. இன்னும் அந்த சொல்ல விளங்கி அறிஞ்சி என்ன செய்யல? கருத்தை உள்ளத்தால பிடிக்கல, கருத்தை உள்ளத்தால உணர்ற இடத்துக்கு வரல, கருத்தை உணர்ற அளவுக்கு அவர உள்ளம் இன்னும் என்ன செய்யல? அச்சரப்பிழை இல்லாம உச்சரிச்ச களிமாவை விளங்கி அறியல. அதனால அவங்க எல்லாரும் சொல்லுல முல்றா. அப்ப அந்த 72 கூட்டம் இதுக்குள்ள இருப்பாங்க. கருண நபியிட சாபத்துக்கு இந்த சொல்லுல மூழ்கி இருப்பாங்க. அப்ப இப்ப அந்த கருத்தை விட்டு விட்டு சொல்லழகில் மூழ்கிற கருமிக்கெல்லாம் கேடு கேடு கேடுதான், கருணை நபி விட்ட சாபம் உண்மைதான் என்கிற அந்த சாபத்துக்குள்ள அந்த கேடு என்று சொல்லி அவர்களுக்கு நடக்கிற விஷயம்தான் அந்த 72 கூட்டத்துக்குள்ள அவ போறது. அந்த 72 கூட்டத்துக்குள்ள அவர்களும் ஒரு கூட்டமாக இருக்கிறது. அதை விடுத்து அந்த கூட்டத்தில இருந்து விடுபட்டு கருத்த கல்புல உணர்ந்து கருத்த கல்புல எடுத்து கருத்த கல்புல தரிப்படுத்தி கருத்தை நழுவ விடாம பாதுகாக்கிற அந்த சாலிகான சுகதாக்கள், சாபியங்கள், அம்பியாக்கள், அவுளியாக்கள், நல்லடியார்கள் போன அந்த கூட்டத்துக்குள்ள வாரவங்க எக்கணமும் எந்நேரமும் எந்நாளும் களிமாவுலேயே கரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, களிமாவுலேயே உணர்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நான் என்று இருக்கிறது யார் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? உணர்வாக அந்த உணர்ற கருத்தை நழுவ விடாம பாதுகாக்கிறதால ஏகமென்கிற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து செல்வதால் சேரும் இடம் சொர்க்கம். இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்க நிலம். இப்படி இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கும் இறைவனை ஏகனா ஏற்றுக்கொள்றதுக்கும் இந்த உள்ளத்தில இந்த களிமா உணர்த்துற கருத்து அமைஞ்சதுதானே காரணம். உள்ளத்தில இந்த களிமாட கருத்தை உணர்றது தானே காரணம். உள்ளத்தில இந்த நானண்டு இருக்கிற அவன் ஏகன் அகது என்று சொல்லி அந்த நிலையில தரிப்படுறது தானே காரணம். ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த களிமாவை நினைவுபடுத்துறது தானே காரணம். இப்ப நாளைக்கு தான் ஜன்னத்துக்கு போவீங்களா? அந்த கணமே அந்த உள்ள ஜன்னத்துக்கு போகுதா?
அப்ப 72 கூட்டம் இந்த இடத்துக்கு வருமா? சொல்லுல மூழ்கி கிடப்பா. இந்த ஜன்னத்துக்கு போற கூட்டம் கருத்தில மூழ்கி இருப்பாங்க, கருத்தழகுல மூழ்குவாக. நீங்க கருத்தழகுல மூழ்கலையா? உங்களுக்கு அந்த கருத்தை உங்களுக்கு உணர்த்தி காட்டலையா? காட்டி அந்த கருத்தில நீங்க ஏகமா இருக்கிறீங்கன்னு உங்களோட கல்பு காணலையா? உங்களோட கல்பு கண்டு அந்த ஏகமா இருக்கிற நிலைய உங்களோட உள்ளம் உணரலையா? ஆனா நலவை விடாம பாதுகாருங்க, நலம் பெற்று வாழுவீங்க. நழுவாமல் காத்தோர் நலம் பெற்று வாழுங்க. அந்த என்ன நலம் பெற்று வாழ்ற? ஜன்னத்திலே இருப்பீங்க. உங்களோட உள்ளம் ஜன்னத்தோட இணைஞ்சிடும். இன்பம் விளையும் சொர்க்க நிலமாக அந்த உள்ளம் மாறுபடும். இப்ப இந்த 72 கூட்டமும் இந்த சொல்லுல மூழ்கி கிடக்கிற அதுக்குள்ளேயா நீங்க நிப்பீங்க? நீங்க கருத்தை பிடிச்சிட்டீங்க. இப்ப உங்களோட உள்ளத்துல அல்லாஹ் நான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கிற அவன் ஏகன். அவனுக்கு அல்லாஹ் என்று பேரு வச்சிருக்க மாட்டேன். அல்லாஹ் உணரப்பட்டு இருக்கிற நிலையில சிறுட்டி இல்லை தைரியமா செல்லையில உங்களுக்கு செல்லையிலதா? நீங்க சொல்ற அந்த நிலையில சிறுட்டியா இருக்கி அவனை அன்றி நீ இல்லை. இங்க பாருங்க சொல்றாங்க, இல்லா நானே இழந்து விட்டு இருக்கும் நானே உணர்ந்து கொள். அவன் வேற நான் வேற என்று இணை வச்ச அந்த வேறு சிறுக்கு என்கிற நோய் அழியுமங்க. என்ன? இல்லா நானே இழந்து விட்டு இருக்கும் நானே உணர்ந்து கொள், சிறுக்கு என்கிற நோய் அழியும், அவனை அன்றி நீ இல்லை. விளங்குதா? அப்ப தங்கத்தை தவிர மாலை இல்லை என்று இப்ப சொல்றது எது? மாலையால சொல்ல முடியுமா? மாலைக்கு சொல்ற ஆற்றல் இருக்கா? இல்ல மாலை சொல்றதுக்கு ஒரு பொருளா? இப்ப உண்மையா இல்லையா சொல்றது? அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் சாட்சி சொல்லணும் கலிமாவே. அஷ்ஹது நான் சாட்சி சொல்ல, அந்த நான் சொல்லணும் சாட்சி, அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்லி. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நான் சொல்லணும். என்ன பொய் சாட்சியா? சாதாரணமா நம்முட வளமையான கோர்ட்ல போய் பொய் சாட்சியா போட்டாலே தள்ளி விட்டுருவான் வழிய. நீ காணாது, நீ கண்டியா? நீ இல்ல காணல. அப்ப கேள்விப்பட்டதே சொல்றா, போ 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 தள்ளிட்டுருவானா இல்லையா வெளிய? அல்லாஹ் கிட்ட போய் அவங்க எனக்கு சொல்லி தந்தாரு, இவள் எனக்கு சொல்லி தந்தாரு, அந்த சொல்லி தந்ததை வச்சுதான் நான் சாட்சி சொல்கிறேன் என்றா என்ன செய்வான்? அப்ப அப்படி செய்தான் கெடுத்து வச்சிருக்கான் என்று புரியாம 72 கூட்டத்திலேயே நாம கிடக்கும். இந்த 72 கூட்டத்தில ஒரு கூட்டமா நாம களிமாவை சொல்ல மூழ்கி இந்த சொல்லுக்குள்ள கிடக்கிற ஆக்களா? இந்த சொல்ல தாண்டி கருத்தில மூழ்கி உள்ளத்துல அந்த கருத்தை உணர்ற கல்வோட இருக்கிற ஆக்களா? நிச்சயம் ஜன்னத்து வாசிகள்.